ஆனந்தி, சொல்லுங்கப்பா. உன் டெசிஷன் தப்பா ரைட்டான ஆர்கியூ பண்றதுக்கு நான் இங்க வரல. உன் லைஃப் சந்தோஷமா இருக்கணும். You have to be the most happiest girl. Thank you பா. அவங்க ரெண்டு பேரும் இப்ப எங்க இருக்காங்க? வீட்ல தான் இருக்காங்க. Guy, we'll play a small game. What? இதுல யார் அரவிந்த் யார் வாசன் கண்டுபிடிக்கலாமா? Okay. Thank you. Oh, no sir. I have my own brand. You must be Arvind, right? மாமனார் கிட்ட ரொம்ப ஃப்ராங்கா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாரு. அதை வச்சு தான கண்டுபிடிச்ச? Yes. Hi Vasan. Hello sir. How are you? Doing good. Guy, காதலிச்ச பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒரு வித்தியாசமான அனுபவம்ல? Rare, yes. Isn't it? You're right sir. கல்யாணமா? மகனே, நீ மென்டலா ஏதோ டிஸ்டர்ப் ஆயிருக்க. ஒரு நல்ல டாக்டரை போய் பாப்போமா? அது அவளே கூட்டி போய் காமிச்சிட்டாப்பா. நீ எதுக்குப்பா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிற? அப்பதானே அவ என்ன லவ் பண்ணுவா. எனக்கு இது சொன்னா இது கேக்கும். உனக்கு கேக்குது, அவனுக்கு கேக்குற மாதிரி இல்லையே. ஆனந்தி, அவன் இன்னும் உன்னை காதலியாதாம பாத்துட்டு இருக்கான். காதலிக்கே கூட இருந்து கல்யாணம் பண்றது எனக்கு இன்னும் ஆக்வர்டா தோணுது. ஏமா, இதுவே இந்தியால இல்லாம எங்கயாவது ஃபாரின்ல நடந்திருந்தா? அது அவங்க கல்ச்சருக்கு ஓகே, நம்ம கல்ச்சருக்கு ஒத்து வராதே. ஏமா, ஃபாரின்ல இருந்து கார் வாங்குறோம் இல்ல ஏதாவது பொருள் வாங்குறோம், அதுக்கு மேட் இன் ஆஸ்திரேலியா மேட் இன் ஜப்பான்னு சொல்றோம். அது மாதிரி இதையும் மேட் இன் போட்டு ஏத்துக்க வேண்டியதானே? இது எப்படி இருக்கு? This is nice, no? நோ, எனக்கு பிடிக்கல. ஆனந்தி, இது எப்படி இருக்கு? Hi, my favorite color black. எனக்கு தெரியும் உனக்கு black பிடிக்கும்னு. Like it? Yeah, nice. Okay, நான் செலக்ட் பண்றேன். Yeah, please. அரவிந்த், அவளுக்கு பிடிச்சது நான் செலக்ட் பண்ண கலர் மட்டும்தான், அந்த ட்ரெஸ் கூட இல்ல. நீங்க ஒன்றும் வரி பண்ணாதீங்க, நீங்களே செலக்ட் பண்ணுங்க. ஓகே? அரவிந்த், ஏன் அப்செட் ஆயிட்ட? நோ நோ. அவன் செலக்ட் பண்ண கலர் தான் பிடிக்கும், எனக்கு அவனை பிடிக்காது. சரி, அவன் செலக்ட் பண்ண வேண்டாம், நீயே செலக்ட் பண்ணு. Take anything, na? Okay, I'll select, you select. Sure. ரெண்டு பேரும் ஒரே டயலாக் பேசுறாங்க. சேம் திங்கிங் அண்ட் சேம் வேவ் லென்த். அரவிந்த், மைண்ட் யுவர் ஸ்டெப்ஸ். ஆனந்தி, எனக்கும் அரவிந்துக்கும் ஒரு சின்ன பெட். என்னன்னு சொல்லுங்களேன். சும்மா விளையாட்டுக்கு. நான் ஜெயிச்சா கல்யாணம் நடக்கும், வாசன் ஜெயிச்சா கல்யாணம் நின்று போயிடும். செக் அண்ட் மேட். இன்னும் 48 ஹவர்ஸ்ல உனக்கு கல்யாணம். என்ன வாசன் இதெல்லாம்? இல்ல, உங்க மேரேஜ் எப்படி செலிப்ரேட் பண்றதுன்னு தெரியல, அதனால தான் இந்த பட்டு வெட்டி பட்டு சட்டை. ஷோர் ஷோர். நீங்க என்ன ஹீரோவா பார்க்காதீங்க, காமெடியானா பாருங்க. என்ன வச்சு காமெடி கிமெடி எதுவும் பண்ணலையே. அதுக்கு நான் ட்ரை கூட பண்ணல. வாங்க எங்க அப்பா அம்மா மீட் பண்ணுவோம். ஓகே வாங்க. இது என் அப்பா. வணக்கம். என் அம்மா. வணக்கம். என்னோட ஸ்வீட் தங்கச்சி. ஹாய். அப்பா இவரு. ஏற்கனவே தெரியுமே. வாசன், ஒரு நிமிஷம் இரு. எக்ஸ்கியூஸ் மீ. தெரியும். என்னடா இதெல்லாம்? பட்டு சட்டை பட்டு வேட்டி. எதுக்குடா இதெல்லாம்? கல்யாணத்துக்கு. யாரு கல்யாணம்? என் காதலிக்கு தாமா. தம்பி, எங்க மரியாதை கெடுத்துறாத. அப்பா, நான் உங்க புள்ள, உங்க மரியாதை கேட்ற மாதிரி என்னைக்கும் நடந்துக்கணும். அப்புறம் எதுக்குடா இப்படிலாம் பண்ற? அதான் சொன்னேனேம்மா, அப்பதானே அவன் என்ன காதலிப்பா. என்னங்க வாசன் இதெல்லாம்? என்ன நானே மாப்பிள்ளையா கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அதுக்காக நீங்க இதெல்லாம் பண்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க எல்லாத்தையும் நேசிக்க சொல்லி. தப்பு பண்ணிட்டேன். ஐ அம் சாரி வாசன். மேப்பன், நீங்க எதுக்கு சாரி சொல்றீங்க? ஆக்சுவலா நான் தான் உங்களுக்கு தேங்க் பண்ணணும். எக்ஸ்கியூஸ் மீ வாசன், 1 minute ப்ளீஸ். அங்கிள் கூப்பிடுறாருங்க. அது வந்து யூ நோ ஐம் டோட்டலி கன்ஃபியூஸ்ட் ரா. ஐ டோன்ட் நோ. காய் 1 minute. அரவிந்த் மாதிரியே நீங்களும் பட்டு வேஷ்டி பட்டு சட்டெல்லாம் போட்டிருக்கீங்களா? கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை குழப்பம் ஏதாவது பண்ணுவீங்களான்னு அதான் பயமா இருக்கு. ரொம்ப பயமா இருக்குப்பா.
அங்கிள் பட்டு சட்டை பட்டு வேட்டி போட்டவன்லாம் மாப்பிள்ளையாட முடியாது. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. ஓ நான் நினைக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? ஏய், நான் நினைக்கிறதா நீயும் நினைக்கிறியா? பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டவெல்லாம் மாப்பிள்ளை இல்லைன்னு சொன்னா அப்ப அரவிந்தும் பட்டு சட்டை வாசனும் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டிருக்கான். யாரு மாப்பிள்ளை இப்போ? I don't know. What the hell is happening here? எதுக்கு சார் நீங்க பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டு நிக்கிறீங்க? எப்படியா இருந்தாலும் இந்த கல்யாணம் நிக்க போகுது. அதுக்கப்புறம் நான் கடைக்கு போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து ரெடி ஆகிறதுக்குலாம் ரொம்ப லேட் ஆயிடும். அடுத்த முகூர்த்த வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது. அதனால தான் அட்வான்ஸா ரெடி ஆகி வந்துட்டேன். ஓகே சார், கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்திடுவீங்கல்ல? கண்டிப்பா நிறுத்துவேன். கல்யாணம்னா மாப்பிள்ளை தான் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டிருப்பாரு. ஆனா இங்க வாசனும் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டிருக்காரு. யார் மாப்பிள்ளைன்னு கல்யாண மண்டபத்துல ஒரே குழப்பமாகுது. வாசன் நீங்க வர சொல்லுங்க. என்ன ஆனந்தி கூப்பிட்டியா? என்ன பட்டு வெட்டி பட்டு சட்டெல்லாம்? உனக்கு தான் மாப்பிள்ளையா முடியல, அட்லீஸ்ட் மாப்பிள்ளை கோலத்திலேயே இருக்கலாம்ல. நீ ஏதோ கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்ற. இந்த கல்யாணம் மட்டும் நின்னுச்சுன்னா நிச்சயமா நீ என்ன லவ் பண்ண மாட்டேன். ஆனா என்ன லவ் பண்ணுவேன். டைம் ஆச்சு, வந்து தாலி கட்டிக்க. ஓம் வகர்த்தாதி சம்மர்தோ வகர்த்த பிரதிவத்ரதே தக்ரஸ்தகரஹ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் பிரணானாம் வா கணபதி கம்மவாமஹ கவிம் கவிநாம் ஓமஸ்வரம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதம் கல்யாணத்தை நிறுத்துவீங்களா இல்லையா? கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்ப தாலி கட்ட போறாங்க. இப்பயாவது கல்யாணத்தை நிறுத்த போறீங்களா இல்லையா? வெயிட் பண்ணு. அவங்க கல்யாணத்தை நிறுத்த போறாங்க. போய் என்ன சொல்ல சொன்னதும் நீங்க தான், இப்ப வெயிட் பண்ண சொல்றதும் நீங்க தான். என்ன நடக்க போகுது? அவ என்ன லவ் பண்ண போறா. தேவி சர்வபூதேஷ புத்திரூபேண சம்ஸ்திதா. கெட்டிமேளம் கெட்டிமேளம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே தாலி கட்டிட்டாங்க. இனிமையா காதலிப்பாங்க. வெயிட் பண்ணு. காதலிப்பாங்க 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 காதலிப்பாங்க. தேங்க்யூங்க. வாங்க, நான் வண்டி வரைக்கும் வரேன். வாங்க ப்ளீஸ். அரவிந்த், நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா உங்க வைஃப் கிட்ட பேசுறதுக்கு ஒரு 2 minutes பெர்மிஷன் தருவீங்களா? Of course, gentlemen. No problem. ஏன் ஒரு மாதிரியா இருக்கா ஆனந்தி? ஒன்றும் இல்லாம உன் கண்ணு இப்படி இருக்கு. ஆனந்தி, ஒரு உண்மையான காதலன் தன் காதலிக்கு என்ன செய்யணும்னு நீ நினைக்கிற ஆனந்தி? அவ ஆசைப்பட்டதெல்லாம் செய்யணும். நீ அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட, நான் செஞ்சு வச்சேன். நான் உண்மையான காதலன் தானே? சொல்லு ஆனந்தி, நான் உண்மையான காதலன் தானே? சொல்லு ஆனந்தி, நான் உண்மையான காதலன் தானே? ஆனந்தி,
நான் உன்னை அனுபவத்துக்காக காதலிக்கல ஆனந்தி, மனசார காதலிச்சேன். உனக்கு பண்ணி வச்ச அந்த கல்யாணம் சத்தியமா எனக்கு சந்தோஷம் இல்லை, வலி. உள்ள வலிக்குது ஆனந்தி. சத்தியமா இந்த வலியை உன்னால உணர முடியாது. எனக்கு இது சொன்னா இது கேட்கும் நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா அது எனக்கு மட்டும்தான், உனக்கு இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன் தெரியுமா, நீ என்னை காதலிப்பேன்னு. அதான் இந்த கண்ணீர். ஆனந்தி, இந்த கண்ணீர் எனக்கு சமர்ப்பணமா இல்லை என் காதலுக்கு சமர்ப்பணமா? I wish you a happy married life. சந்திப்போம் அடுத்த பிறவில. ஒரு சிறு மனசுல எது எது இருக்குது இறைவனை அறிவான். வழிநெடுகிலும் உயிருடன் அழுதது காதலால காயம். தவிக்கிற காதலும் பலமுறை ஒரு முறை அதனை நான் அனுப்பினேன் தழுவார். அதை எடுத்து நீ உயிரோடு புதைத்தாய், மோசமாச்சு நேசம்.